சென்னை சூப்பர் கிங்ஸ், கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் இந்த ரெண்டு டீமும் சென்னை சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் போன ஐபிஎல் மேட்ச் விளையாண்டுருந்தாங்க. இந்த கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்ல ரிங்கு சிங் அப்படிங்கிற ஒரு சின்ன பையன் இருக்கான். அதிரடியாக விளையாடுவான். இந்த சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் ரிங்கு சிங் எப்படி விளையாடுறான், நல்லா விளையாண்டானா வர உலக கோப்பைக்கு ரிங்கு சிங்கை போட்டுக்கலாம் அப்படின்னு இந்திய நிர்வாகம் ஒரு பிளான் பண்ணி வச்சிருந்தது. ஆனா சென்னை சூப்பர் கிங்ஸ்ல இருக்கிற தோனியும் ருத்ராஜ் கைக்வாட்டும் பவுலிங்கை மாத்தி மாத்தி போடுறது, ஃபீல்டிங்கை மாத்தி மாத்தி நிக்க வைக்கிறது அப்படின்னு ரிங்கு சிங்கை தடுமாற வச்சிட்டாங்க. 85 ரன்னுக்கு 5 விக்கெட் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். இன்னும் 8 ஓவர் தான் மிச்சம் இருந்துச்சு. ரிங்கு சிங் நல்லா விளையாடுவான், கண்டிப்பா உலக கோப்பைக்கு போட்டலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி வச்சிருந்தாங்க. ஆனா ரிங்கு சிங் சரியா விளையாடவே இல்லை. 19 பந்து விளையாண்டுருக்கான், 7 ரன் தான் அடிச்சிருக்கான். அதனால ரிங்கு சிங்கை வர உலக கோப்பைக்கு போடுவாங்களா அப்படிங்கிறது ஒரு டவுட் தான். அவனை மட்டும் இல்ல, சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, ஜெய்ஸ்வால், அப்புறம் ரிங்கு சிங், இவங்க யாருமே சரியா விளையாடுறதே இல்லை. உலக கோப்பையில் இந்தியாவோட நிலைமை